ஹலோ, வணக்கம். கோதுமை ரவை கிச்சடி அருமையான டேஸ்ட்டோடு நாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு 1 கப்பு கோதுமை ரவையை வறுத்து எடுத்து வச்சுருவோங்க. அடுப்பில் வாணலி வச்சுருங்க. அது காஞ்சதும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. சேர்த்து கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க. நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 1 கொத்து கருவேப்பிள்ளை. கடுகு உளுந்து பொரிஞ்சதும் நாம் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளையை சேர்த்து வதக்கிடுங்க. 50 கிராம் பீன்ஸ், 50 கிராம் கேரட், 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. கேரட்டையும் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருவோங்க. வெங்காயம் வதங்கவும் நாம் எடுத்து வச்ச காய்கறிகளை சேர்த்து வதக்கிடுவோங்க. அது ஒரு 5 நிமிஷம் வதங்கவும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம 1 கப்பு கோதுமை ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருங்க. இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு தண்ணி சேர்த்ததும் சேர்த்துருங்க. நல்லா கொதி வரவும் நம்ம வறுத்தெடுத்த கோதுமை ரவையை கொட்டி நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிருங்க. கிச்சடி ரெடியாகவும் கொத்தமல்லி அலங்கரித்து கிளறி இறக்கி பரிமாறி சாப்பிட வேண்டியதான். இதுக்கு சாம்பார் பொங்கல் சாம்பார் மாதிரி புளி கம்மியாக வச்சு லாஸ்ட்டில் அரை மூடி தேங்காய் பால் புழிஞ்சு அதில் சேர்த்து இறக்கிட்டா அந்த கிச்சடிக்கு இந்த சாம்பார் அருமையான டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், பார்க்கவே கிச்சடி ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் நல்ல சுவையாக இருந்ததுங்க. நன்றி.